பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அவர்கள் விரும்பியபடி ஒரு முழு நிறைவான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா காலத்தினுடைய தேவைக்கு ஏற்ப அவர்களுடைய அந்த சட்ட திட்டங்கள் மாற்றம் பெற வேண்டும்ங்கிறது தான். பொருளாதார குற்றம் இழைக்கக்கூடிய குற்றவாளிகளையும் குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக விருதுநகரை சேர்ந்த ஒரு பொருளாதார குற்றவாளி ஒருத்தரை குண்டர் சட்டத்தில் அடைத்திருக்கிறது. அந்த டான்பிட் சட்டத்தின் படி தமிழகத்துல பதிவாகக்கூடிய வழக்குகளை விசாரிப்பதற்கென்றே இஓடபிள்யூ போலீசார் தான் அவர்களுடைய தலைமையகத்துக்கு இந்த சிக்கல்களை கொண்டு போகணும். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்துல இதுவரை 11 இடைக்கால உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட விவகாரம் குறித்து முந்தைய வீடியோவில் பேசியிருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக ஆகஸ்ட் 11 அன்று நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்த அந்த வழக்குல எதிர்பார்த்தபடி அந்த 16 மாவட்டங்களுக்கான நிலங்களை மதிப்பீடு செய்யக்கூடிய அந்த பணி முழுமை பெறல. மீண்டும் அவகாசம் கேட்டிருக்காங்க. குறிப்பா திருநெல்வேலி மாவட்டம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இன்னும் மதிப்பீடு பணி முடியல, 18ஆம் தேதி வரைக்கும் டைம் வேணும் அப்படின்னு கேட்டதை தொடர்ந்து அதிகபட்சம் ஆகஸ்ட் 31க்குள்ள இந்த பணிகளை முடியுங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வலியுறுத்தி இருக்கிறாரு. இந்த வழக்கை தொடர்ச்சி கொடுத்து விசாரிக்கிறது அப்படிங்கிற முடிவின்படி 11ஆம் தேதி விசாரணை நடந்தது. ஒரு 10 நாள் இடைவெளி விட்டு 22ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிற அதுல இருக்கக்கூடிய அதுவரையிலான அப்டேட்டை வழங்குங்க அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை 22ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாரு. இந்த பெயில் கேன்சலேஷன் தொடர்பான இந்த வழக்கை விசாரித்து வரும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி நியோமேக்ஸ் தொடர்பான நிலங்களை மதிப்பீடு செய்ய சொல்லி முதல் உத்தரவு பிறப்பித்தது 29/4/2025. அவர் கொடுத்த கெடு 13/6/2025க்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கெடு கொடுத்திருந்தாரு. ஆனா இப்ப வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா 29/4 தொடங்கி 5வது மாதம் முழுமையா முடிஞ்சிருச்சு, 6 முடிஞ்சிருச்சு, 7 முடிஞ்சிருச்சு, 8ம் முடிய போகுது. ஆக அதிகபட்சம் 2 மாதத்திற்குள்ளாக, குறிப்பா அந்த கோடை விடுமுறையை எப்படியாவது நல்ல விதத்துல பயன்படுத்தி இந்த வேலையை முடிச்சிடணும்னு அவர் போட்ட உத்தரவு சரியா 4 மாதங்களை முழுங்கி இருக்குது. இதுதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு மனச்சோர்வையும் ஒரு அதிருப்தியையும் கொடுத்திருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரணங்களை நீதிமன்றத்துல சொல்றாங்க. அப்ப தொடக்கத்துல கடுமை காட்டின நீதிபதி இப்பெல்லாம் அரசு தரப்புல சொல்றதையும் இஓடபிள்யூ போலீசார் தரப்புல சொல்றதையும் சரின்னு தலையாட்டிக்கிட்டு போறாரு. அப்ப இதனால் வரைக்கும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஏதோ ஒரு வகையில இந்த வழக்கை முன்னகர்த்தி கொண்டு போவதற்கு பல்வேறு அதிரடி உத்தரவுகளை போட்டுட்டு இருந்தாரு. இந்த விவகாரத்துல அவர் கொஞ்சம் பின்வாங்குறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில எழுப்பி இருக்கு. அப்ப இதற்கு தூபம் போடுற மாதிரி சில நபர்கள், பல்வேறு சங்கங்கள் பெயர்ல நடத்தக்கூடிய நபர்கள் இத கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுதுங்க. அடுத்து இந்த ஆகஸ்ட் 11 அன்று நடைபெற்ற அந்த விசாரணையில இன்னொரு விவகாரம் பேசு பொருளா மாறினது. குறிப்பா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில இதே நியோமேக்ஸ் விவகாரம் தொடர்பா வேறு சில முக்கிய வழக்குகள் நீதியரசர் புகழேந்தி முன்பாக விசாரணையில் இருந்துட்டு இருக்கு. இதுல இந்த ஜேவி பத்திரங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஜாயின்ட் வெண்டார், அதன் அடிப்படையில முதலீடு போட்டவர்களுடைய அந்த முதலீட்டு தொகை இந்த புகார் பட்டியல்ல சேர்க்கப்படாமல் இருக்கு. அத ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஆவணமாக இன்னும் முடிவு செய்யப்படாத ஒரு நிலையில அது குறித்து ஒரு வழக்கு இருக்கு. அடுத்து இந்த வழக்குல தனி டிஆர்ஓவை நியமிக்கணும், எஸ்பி அளவுக்கு குறையாத ஒரு விசாரணை அதிகாரியை நியமிக்கணும், இது போன்ற கோரிக்கைகளோட பல்வேறு வழக்குகள் இருக்கு. அப்ப அந்த வழக்குகளையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியை விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்கு ஏற்கனவே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொன்ன பதில தான் திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்கிறாரு. இது ஸ்பெஷல்லி ஆர்டர்டு மேட்டர், அதனால இது தனிச்சிறப்பா என்ன இந்த பெயில் கேன்சலேஷன் தொடர்பான வழக்குகளை விசாரிக்க சொல்லி மட்டும்தான் எனக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. அதனால அது தொடர்பான வழக்குகளை மட்டும்தான் என்னால் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை நீங்கள் நானே அந்த வழக்கை விசாரிக்கணும்னு நீங்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய பதிவாளருக்கு கடிதம் எழுதுங்க. அந்த மதுரை உயர்நீதிமன்ற பதிவாளர் தலைமை நீதிபதிக்கு கடிதம் அனுப்பி அவருடைய ஒப்புதல் இருந்தால் மட்டுமே நான் இந்த வழக்குகளை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீதிமன்றத்துல தெளிவுபடுத்தியிருக்காரு. அது உங்க பிரச்சனை, உங்க வேலை அப்படிங்கிறத நீதியரசர் சொல்லாம சொல்லிட்டாரு. அப்ப இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா,
நாம முன்னரே சொன்னது போல இந்த நியோமேக்ஸ் விவகாரத்துல, இந்த வழக்கு விவகாரத்துல நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அந்த பெயில் கேன்சலேஷன் தொடர்பான வழக்குகளை கையாளும் போக்கில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு தன்னால் ஏதேனும் ஒரு நல்லது செய்திட முடியாதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் இந்த வழக்கை நகர்த்திட்டு போறாருங்கிறத தான் தொடக்கத்திலிருந்து நாம் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வழக்கு விவகாரத்தை முழுமையா கையாளணும்னா, இது அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு சொன்னா, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அவர்கள் விரும்பியபடி ஒரு முழு நிறைவான ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நாமளே ஒரு 3 விஷயங்களை பதிவு செய்திருந்தோம். இது தொடர்பா தனித்தனி வீடியோக்களையும் நாம பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த வழக்குல தனி விசாரணை அதிகாரி நியமிக்கப்படணும். அது அவர்களே சொல்வது போல, பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்தே சிலர் முன்வைத்திருப்பதை போல, அந்த தனி விசாரணை அதிகாரியும் எஸ்பி அந்தஸ்துக்கு குறைவில்லாம இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சட்டத்தின்படி டிஎஸ்பி சில விவகாரங்களை தனிப்பட்ட முறையில முடிவெடுத்துற முடியாது. சென்னையில இருக்கக்கூடிய தலைமையகத்தில் இருக்கக்கூடிய அந்த எஸ்பியினுடைய உத்தரவை வாங்கிதான் அவர் சில நகர்வுகளை செய்யவே முடியுங்கிறது தான் யதார்த்தமா இருக்குது. அப்ப எல்லா வழக்குகளுக்குமே எஸ்பி விசாரிக்கணுங்கிற கோரிக்கையை நம்ம வைக்கல. இது போல ஒரு மாசிவான கேஸ், லட்சக்கணக்கான பேர் உள்ள முதலீடு போட்டிருக்கிறாங்க, கோடிக்கணக்கான தொகை இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அந்த வகையில இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு அப்படிங்கிற விதத்துல தமிழகத்துல அடையாளம் காணக்கூடிய இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளிலாவது இது போன்ற ஒரு நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். அதாவது காலத்தினுடைய தேவைக்கு ஏற்ப அவர்களுடைய அந்த சட்ட திட்டங்கள் மாற்றம் பெற வேண்டும்ங்கிறது தான் நாம் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை. இப்ப குண்டர் சட்டம் அப்படிங்கிறது என்னென்ன குற்றவாளிகளுக்கு தான் அது பிரயோகிக்கப்பட்டது அப்படிங்கிறது இருந்தது. அதுல இப்ப சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பொருளாதார குற்றம் இழைக்கக்கூடிய குற்றவாளிகளையும் குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சட்டம் மாறிடுச்சு. இது காலத்துக்கு ஏற்ப நிகழக்கூடிய மாற்றம். அது போல இது போன்ற வழக்குகள்ல டிஎஸ்பிக்கு அல்லது எஸ்பிக்கு அது போன்ற சிறப்பு அதிகாரங்களை வழங்கினால் மட்டுமே, இது போன்ற வழக்குகள்ல அது போன்ற அதிகாரிகளை தனி சிறப்பு அதிகாரியாக நியமித்து வழக்கை கொண்டு போனா மட்டும்தான் விரைவில் தீர்வு காண முடியுங்கிறது தான் யதார்த்தம். நாம் சொல்ல விரும்புவதும் அதுதான். இன்னும் சொல்ல போனா, அந்த சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த குண்டாஸ் சட்டத்தை சரியான முறையில பயன்படுத்தி தமிழகத்திலேயே முதல் முறையாக விருதுநகரை சேர்ந்த ஒரு பொருளாதார குற்றவாளி ஒருத்தரை குண்டர் சட்டத்தில் அடைத்திருக்கிறது நியோமேக்ஸ் வழக்கு விவகாரத்தை கையாண்டு வரக்கூடிய எஸ்பி சரவணகுமார் அவர்களுடைய அந்த முயற்சியில தான் அந்த முதல் குண்டாஸ் ஈஓடபிள்யூ போலீஸ் வரலாற்றுல போடப்பட்டிருக்கு. அதே சரவணகுமார் எஸ்பி தான் இந்த நியோமேக்ஸ் தொடர்பான வழக்கு விவகாரத்தையும் கையாண்டுட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பலரும் அவர்களுடைய வாட்ஸ்அப் குழுக்கள்ல அவர்களுடைய ஒரு புலம்பலாகவும் ஒரு கோரிக்கையாகவும் ஒரு ஆதங்கமாகவும் காணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதுக்கு பெயில் கேன்சலேஷன் வழக்க வச்சுட்டு இந்த இழுத்துட்டு இருக்கிறீங்க? அவங்கள பிடிச்சி உள்ள போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அவர்கள் எந்த விதத்துல உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கு நீங்க பெயில கேன்சல் பண்ணாம நீங்க இப்படி செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அதான் இப்ப குண்டாஸ் போடலான்னு சொல்லிட்டாங்கல்ல. இதுவரைக்கும் அடையாளம் காணப்பட்ட அந்த இயக்குநர்கள் எல்லாத்தையுமே குண்டாஸ்ல போட்டுட்டு நீங்க ஆக வேண்டிய வேலை பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு சொல்லி அவர்கள் ஒரு ஆதங்கத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில திரும்ப இங்க விஷயத்துக்குள்ளார வருவோம். ஒரு தனி விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது. அடுத்தது ஸ்பெஷல் டிஆர்ஓ. வருவாய்த்துறைக்குன்னு இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்டத்துல கலெக்டருக்கு அடுத்து முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடிய டிஆர்ஓக்கள் இது போன்ற மோசடி விவகாரங்கள்லையும் அவங்க கவனம் செலுத்தணும்னா அது சிக்கலுக்குரியதா இருக்குது. அந்த வகையில இது போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த தனித்துவமான வழக்குகளையாவது ஒரு தனி டிஆர்ஓங்கிறது நியமிக்கப்படணும் அப்படிங்கிறது இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது, ஒரே நீதிபதியிடம் அனைத்து வழக்குகளும் விசாரிக்கக்கூடிய வகையில இருப்பதுதான் இதுல மிக சரியான ஒரு அணுகுமுறையா இருக்கும். அது நீதியரசர் பரத சக்கரவர்த்தியே தான் விசாரிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வாதம் அல்ல. அது நீதியரசர் பரத சக்கரவர்த்தியா இருக்கலாம் அல்லது வேறு எந்த ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கலாம். ஆனா நியோமேக்ஸ் தொடர்புடைய வழக்குகள் எல்லாமே ஒரே நீதிபதியினுடைய விசாரணைக்கு கீழ் இருந்தாதான் அதுல ஒரு ஒருங்கிணைந்த முறையில அந்த விவகாரங்களை புரிந்து கொண்டு அந்த வேலைகள் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு ஏற்ப ஒரு முழுமையான ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியுங்கிறது தான் யதார்த்தம். இன்னும் சொல்ல போனா, இந்த தனி நீதிபதி
அல்லது நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க விசாரிச்சுட்டு வர்றதே ஒரு வகையில இந்த வழக்க பைபாஸ் பண்ற மாதிரியான ஒரு நடைமுறை தான். ஏன்னா இந்த வழக்கு பதிவு செய்து இருக்கிறது இஓடபிள்யூ போலீசார். இஓடபிள்யூ போலீசார் வழக்கமான சட்டப்பிரிவுகள்ல அவங்க வழக்க பதிவு பண்ணல. டான்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனிச்சிறப்பான சட்டப்பிரிவின் கீழே தான் இந்த வழக்குகளை பதிவு செய்திருக்கிறாங்க. அப்ப இஓடபிள்யூ போலீஸுங்கிறதே தமிழக போலீஸ் துறையில ஒரு தனிப்பிரிவு. அந்த டான்பிட் சட்டங்கிறதும் ஒரு தனிச்சிறப்பான சட்டம். அந்த டான்பிட் சட்டத்தின்படி தமிழகத்துல பதிவாகக்கூடிய வழக்குகளை விசாரிப்பதற்கென்றே தனிச்சிறப்பான நீதிமன்றங்கள் இருக்கு. அந்த நீதிமன்றங்கள்ல தான் இது தொடர்பான வழக்குகள் விசாரிக்கப்படும். அப்ப அந்த நீதிமன்றங்கள் ஒரு மாஜிஸ்ட்ரேட் அளவிலான நீதிமன்றங்களா இருக்குதுங்கிறது தான் இந்த இடத்துல மிக சிக்கலா இருக்குது. அப்ப அந்த மாஜிஸ்ட்ரேட் அளவிலான இந்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பிக்கக்கூடிய உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யணும்னா மதுரை ஹைகோர்ட்டுக்கு தான் வந்தாகணும், சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்தாகணும், அந்தந்த லிமிட்டை பொறுத்து. அப்ப வேற வழி இல்லாம இது வழக்கமான ஒரு வழக்கு போல இங்க உயர்நீதிமன்றங்கள்ல நல்லா சுத்திட்டு இருக்குது. அப்ப இந்த வழக்குல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து இந்த வழக்கினுடைய வழக்கமான விசாரணைகள் எல்லாம் டான்பிட் நீதிமன்றத்துல நடந்துட்டு இருக்குது. இது போன்ற தனிச்சிறப்பான கோரிக்கைகளோடு வரக்கூடிய இந்த வழக்குகள் எல்லாமே உயர் நீதிமன்றங்கள் கையாளக்கூடிய ஒரு நிலைமைங்கிறது இருக்கு. அப்ப டான்பிட் கோர்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருப்பது போல ஒரு தோற்றம் இருக்கு. அப்ப டான்பிட் நீதிபதி என்ன செய்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய வேலை என்ன, அவங்களுடைய வரம்பு என்ன, அவங்களுடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிறதுமே இந்த இடத்துல ஒரு குழப்பமான ஒரு நிலையில தான் இந்த வழக்குங்கிறது நகர்ந்துட்டு இருக்குது. அப்ப இந்த இடத்துல நாம் திரும்ப அழுத்தமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த நியோமேக்ஸ் வழக்கு விவகாரம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரணும், பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு நம்பிக்கையோட இந்த விவகாரத்தை அவங்க பார்க்கிற ஒரு சூழலை ஏற்படுத்தணும்னு சொன்னா கண்டிப்பா ஒரு தனி விசாரணை அதிகாரிங்கிறது அவசியம், தனி டிஆர்ஓ நியமிக்கப்பட வேண்டியது அவசியம், அனைத்து வழக்குகளும் ஒரே நீதிபதி விசாரிக்கக்கூடிய வகையில ஒரு ஏற்பாட்டை செய்யறது அப்படிங்கிறது அவசியமா இருக்குது. அப்ப இதெல்லாம் யாருடைய வேலை? இது போன்ற இருக்கக்கூடிய சிக்கல்களை இஓடபிள்யூ போலீசார் தான் அவர்களுடைய தலைமையகத்துக்கு இந்த சிக்கல்களை கொண்டு போகணும். அவங்க தான் இதற்கு பொருத்தமான ஒரு ஏற்பாட்டை செய்யணும். ரெண்டாவது, நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கிட்டேயே இப்போதைய நிலைமையில எல்லா வழக்குகளையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா சென்னை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி மனசு வைக்கணும். முதல்ல அவர்கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு போகணும். அதை யார் கொண்டு போக முடியும்? அரசு வழக்கறிஞர்களும் இஓடபிள்யூ தலைமையகமும் நினைத்தால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அவர்கள் இதற்கு ஒரு முயற்சி எடுக்கணும். தலைமை அரசு வழக்கறிஞர் வழியாக இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படணும். இதற்கு அடுத்த வழிதான் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களால் இயன்ற அளவுல ஏதோ ஒரு வழக்கு போடுறது, பொது வெளியில பேசுறது, அல்லது வரம்புக்குட்பட்ட வகையில அரசினுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில ஒரு போராட்டங்களை பண்ணி அவங்க அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறதுங்கிறது தான் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அதிகபட்ச வாய்ப்பாக இருக்கு. ஆனா உத்தரவாதமான வாய்ப்புன்னு சொன்னா இஓடபிள்யூனுடைய தலைமையகமும் அரசு வழக்கறிஞர்களும் இதை நினைத்தால் கண்டிப்பாக இந்த சிக்கல்களை எடுத்து சொல்லி இதுல சரியான திசைக்கு கொண்டு போக முடியும், கொண்டு போகணுங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பும். அந்த வகையில இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டம் ஆகஸ்ட் 22 அன்று விசாரணையில என்ன நடக்குதுங்கிறத நம்ம பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.